வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிஓ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம MySQL யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். போத் ப்ரொசீஜர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே. இதுல வந்து பிடிஓ யூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்போ பிடிஓ யூஸ் பண்ணி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து MySQL மட்டும் இல்லாம, MySQL தவிர்த்து டிஃபரெண்ட்டா இருக்க டேட்டாபேஸ நம்ம கனெக்ட் பண்ண முடியும். லைக் பார்த்தீங்கன்னா, Postgres, Oracle அண்ட் இதே மாரி PHP அப்ரூவ் பண்ணா ஒரு 12 டிஃபரெண்ட் டேட்டாபேஸ வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஓ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிடிஓ பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தட் தான். இதே நீங்க MySQL மட்டும் கனெக்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து MySQL போய்க்கலாம். பட் பிடிஓ யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து MySQL கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுங்கிறத கோட் போடலாம். இது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸா ரைட் பண்ண கோடு. இது இதுக்கு இதுக்கும் பிடிஓக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுல எரர் ஹேண்டில் பண்றதுக்கு இஃப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பிடிஓல வந்து நம்ம அந்த மாரி இஃப் ஸ்டேட்மென்ட் போட முடியாது. ஏன்னா பிடிஓல வந்து இந்த கார்டுங்கிற ஆப்ஜெக்ட்க்கு வந்து டிஃபரெண்டான வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. நமக்கு ஷோ பண்ணாது என்ன இருக்குங்கிறத. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி பண்றது வந்து பண்ணலாம். அது டிஃபரெண்ட் வேல பண்ணலாம். பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரை கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து MySQL ரிப்போர்ட்ன்னு போட்டு நம்ம ரிப்போர்ட்ட சப்ரஸ் பண்ணியிருப்போம். அண்ட் பிடிஓல பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம டிஃபரெண்ட்டா பண்ணலாம். பட் ஆனா, நம்ம இந்த மாரி MySQL ரிப்போர்ட் இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் வந்து பிடிஓக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இது வந்து MySQLக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ, இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். இப்போ நான் கோட் போட போட உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இத காப்பி பண்ணிட்டு, இதே கோட வந்து அப்படியே லைட்டா மாடிஃபை பண்றேன். இப்போ நான் வந்து புது ஃபைலுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் ஃபங்ஷன வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வேரியபிள்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்ஷன அப்படியே நான் இந்த இஃப் ஸ்டேட்மென்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கானுங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிடையாது, வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிடிஓல கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிடிஓங்கிற கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ குடுத்துக்கிறேன். நியூ குடுத்துட்டு கேப்பிட்டல்ல பிடிஓ, பிஎச்பி டேட்டா ஆப்ஜெக்ட். இதான் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஓ கிளாஸ்க்கு இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம வந்து இதில வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கு எந்த மாரி வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா, இந்த 4 வேரியபிளும் பாஸ் பண்ணணும். பட் டிஃபரெண்ட்டா பாஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம என்னலாம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து MySQL. இதுல நான் எதுக்கு MySQL வச்சிருக்கேன்னா, இப்ப நான் MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றேன்ல, MySQL வச்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, கோலன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட். உங்க ஹோஸ்ட்டோட இப்ப நம்ம ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்வர் நேம். அதனால பார்த்தீங்கன்னா, சர்வர் நேம்ங்கிற வேரியபிள பார்த்தீங்கன்னா, நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க PHPல டபுள் கோட்ஸ்க்குள்ள வேரியபிள் போட்டாலுமே, அதோட வேரியபிளோட வேல்யூ தான் எடுக்கும். இத நம்ம ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதனால இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து வேரியபிளே வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, செமிகோலன். செமிகோலனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டிபி நேம். டிபி நேம்ல பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் போட்டு, நீங்க இங்க டேட்டாபேஸ் நேம் இருக்கு பார்த்தீங்களா? இது இங்க வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ கூட நம்ம வைக்கலாம். கேரக்டர் செட்ன்னு. இந்த கேரக்டர் செட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். அதனால அது தேவையில்ல இப்போதைக்கு. நம்ம கேரக்டர் செட் குடுக்கல. இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேண்டேட்டரியான ஃபீல்ட். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரிங் எதுக்குன்னா, இதுல வந்து MySQLல கனெக்ட் பண்றோம்னு சொல்றோம். MySQLக்கு பதிலா இப்ப நீங்க Postgres கனெக்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Postgres வந்து PGSQLன்னு வரும். Postgres கனெக்ட் பண்றீங்கன்னா, இப்ப நம்ம MySQL கனெக்ட் பண்றதுல பார்த்தீங்கன்னா, MySQLன்னு குடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ரிங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும். எஸ்டிஆர். தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். அதுக்கான சர்வர் குடுத்துட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் நேம் குடுத்துட்டோம். சர்வர் லொகேட் பண்ணிட்டு, சர்வர்குள்ள போறதுக்கு யூசர் நேம் குடுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட். அவ்வளோதான். இவ்வளோ குடுத்தாலே போதும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்கோ குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்.
சக்ஸஸ்ஃபுல். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு. பட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் நேம் இப்போ தப்பா குடுக்குறேன்னா, எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. எரர் த்ரோ பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதில வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. அது எதனாலனா, அதுக்கு இப்போ வந்து சொல்றேன். இப்போ டேட்டாபேஸ் நேம் வந்து நான் திரும்ப கரெக்ட்டா குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்கோ இல்ல வேர் அண்டர்ஸ்கோர் டம் குடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கானுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கனெக்ஷன்ங்கிற வேரியபிள் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்க ஒரு வேல்யூ இங்க கானு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆப்ஜெக்ட்ங்கிறத நான் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, பிடிஓல பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. ஏன்னா பிடிஓ ஆப்ஜெக்ட்குள்ள பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கும். அத வந்து நமக்கு வந்து வெளியில காட்டாது. ஃபார் செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுல பிடிஓக்குள்ள இருக்க வேல்யூ யூஸ் பண்ணி, அதாவது இந்த ப்ரீவியஸ்ல பண்ண மாரி அந்த மாரி பண்ண முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்றோம். ட்ரை கேட்ச் யூஸ் பண்றது உங்களுக்கு ஏற்கனவே சின்டாக்ஸ் தெரியும்னா ஓகே. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைன்னு போட்டுக்கணும். ட்ரை போட்டு அந்த பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ட்ரைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம போடப் போற கோட வைக்கணும். இந்த ட்ரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து ஏதாவது ஒரு எரர் த்ரோ பண்ணுதான்னு பார்க்கும். எக்செப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணுச்சுன்னா, அத வந்து இந்த இடத்துல கேட்ச் பண்ணும். கேட்ச்ன்னு போட்டுக்கிறோம். இந்த கேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்செப்ஷன் போட்டுக்கலாம். எக்செப்ஷன் ஒரு கிளாஸ் தான். அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிரியேட் பண்றேன். ஈன்னு சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கோ போட்டு பார்த்தீங்கன்னா, எரர்னா நம்ம ஏதாவது எரர் மெசேஜ் வச்சுக்கலாம். எரர்ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஏதாவது வேணும்னு பார்த்தீங்கன்னா, எரர் போட்டு, இல்ல போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிய நான் வந்து எடுக்கிறோம். அது போட்டு கெட் மெசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்துரும். இப்போ நான் அத சேவ் பண்ணிட்டு, இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு வந்து அகைன் ஒரு எரர். இதில பார்த்தீங்கன்னா, கோலன் குடுக்கல. ஓகே. சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்றேன். இப்போ கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எரர் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் சொல்லிட்டு, எரரோட ரீசன் பார்த்தீங்கன்னா, அன்னோன் டேட்டாபேஸ். இந்த மாரி ஒரு ப்ராப்பரா ஒரு ரீசன் சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிடியோட சின்டாக்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செட் அட்ரிபியூட்ன்னு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். அது ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த செட் அட்ரிபியூட்ட பத்தியும் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செட் அட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். செட் அட்ரிபியூட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, பிடிஓ கிளாஸ்க்குள்ள இருக்கும். அந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? கனெக்ஷன் கிரியேட் பண்ண பிறகு, இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில ஆப்பரேஷன் பண்ணுவோம். டேட்டாபேஸ்லருந்து டேபிள் ஃபெட்ச் பண்ணுவோம். அந்த மாரி ஆப்பரேஷன்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, அதுல வர எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த செட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். டிபிக்கலி பார்த்தீங்கன்னா, அட்ரிபியூட் செட் பண்றது. அந்த எரர எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு அட்ரிபியூட் வந்து செட் பண்ணுவோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, செட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, செட் அட்ரிபியூட் வந்து இந்த வேல்யூ இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைம்ல வந்து ஏதாவது எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா, நமக்கு வந்து அத ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு வர எரர்ஸ வந்து அதாவது அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஆப்பரேஷன் பண்ணோம்னா, அதுல வர எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். அத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்பரேஷன் வந்து இங்க எழுதுறேன். கொரி கொரிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேல்யூ ஃபெட்ச் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட் டேபிள். அதாவது பார்த்தீங்கன்னா, நோட் டேபிள்ங்கிற ஒரு டேபிள்ல இருந்து எல்லா வேல்யூவும் நான் ஃபெட்ச் பண்றேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்ட்ட வந்து நோட் டேபிள்னு ஒரு டேபிளே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுல வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கு. அதாவது நோட் டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. இந்த எரர பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து எரர் த்ரோ பண்ற விதத்த வந்து நம்ம மாத்தலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆட்ரிபியூட் குடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கான் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, செட் ஆட்ரிபியூட். இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அந்த சின்டாக்ஸ நான் சைட்ல எழுதிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சின்டாக்ஸ் எப்படி வரும்னா, செட் ஆட்ரிபியூட்ல வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா நேம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ. இந்த நேமும் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, பிடிஓ கிளாஸ்லயே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பாஸ் பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நேம். நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் நேம் அண்ட் அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிடிஓ. பிடிஓ கிளாஸ்ல இருக்க கான்ஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டபுள் கோலன் குடுப்போம். டபுள் கோலன் குடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ATTR அண்டர்ஸ்கோர் ERR MODE. அதாவது ஆட்ரிபியூட் நேம், எரர் நேம். எரர் நேம் மோடுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, எரர் மோடுங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வேல்யூ செட் பண்றேன். அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஓ. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் தான். பிடிஓ கிளாஸ்ல இருக்க ஒரு கான்ஸ்டன்ட். அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா, எரர் மோட் அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, சைலன்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா, இதில வந்து எரர் மோடுங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் 3 விதமான வேல்யூ குடுக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா சைலன்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வார்னிங், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எக்செப்ஷன். அதாவது எரர் மோட் சைலன்ட், எரர் மோட் வார்னிங், இன்னொன்னு எக்செப்ஷன். சைலன்ட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த எரரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, த்ரோ பண்ணாது. இந்த இப்போ ஒரு எரர் வருது பார்த்தீங்கன்னா, நோட் டேபிள்ங்கிறதுல எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர பார்த்தீங்கன்னா, த்ரோ பண்ணாது. அத வந்து சப்ரஸ் பண்ணிரும். இதுவே வார்னிங்னா, வார்னிங் மட்டும் குடுக்கும். இதே எக்செப்ஷன்னா நமக்கு எக்செப்ஷனும் குடுக்கும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னா, நம்ம இங்க செட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா, இதுல வர எரர வந்து சைலன்ட் பண்ணிட்டு, இதுல எரர் வந்தா தான் பார்த்தீங்கன்னா, ட்ரை வந்து கேட்ச்க்கு சென்ட் பண்ணும். அண்ட் கேட்ச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு எரர் மெசேஜ் குடுக்கும். இப்போ வந்து சைலன்ட்டா இருக்கனால பார்த்தீங்கன்னா, அப்படியே கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துட்டு. நெக்ஸ்ட் எரர் மோடு பார்த்தீங்கன்னா, வார்னிங். அதே எரர் மோட் WRNING வார்னிங். இத சேவ் பண்ணிட்டு, இங்க ரிஃப்ரெஷ் பண்ணனா, எனக்கு இப்போ வார்னிங் வந்திருக்கு. ஆனா கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்ங்கிற மெசேஜும் வந்திருக்கு. ஏன்னா வார்னிங் வரும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, PHP வந்து நெக்ஸ்ட் லைன வந்து நமக்கு இது பண்ணும். பட் இந்த மாரி வார்னிங்கே நமக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம எரர் வரணும்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன். வார்னிங்க்கு பதிலா எக்செப்ஷன். எக்செப்ஷன். சேவ் பண்ணிட்டு, அகைன் நான் ரன் பண்ணேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எ எ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நோ டேபிள் எக்ஸிஸ்ட்ன்னு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இதில வந்து இங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரி வந்து ரன் பண்ணும்போது ஒரு எக்செப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கு. அந்த எக்செப்ஷன இது கேட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மெசேஜ பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா வந்து, செட் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து டேபிள் இல்லாதனால எரர் த்ரோ பண்ணுது. இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, இத சக்சஸா ரன் பண்ண பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இங்க போய் சாம்பிள்ங்கிற டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அது சும்மா ஒரு காலம் மட்டும் வச்சுக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேபிளுக்கு ரோ நேம் பார்த்தீங்கன்னா, இது ஐடி இது இன்ட் பார்த்தீங்கன்னா, வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 குடுத்துக்கிறேன். இத சேவ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த டேபிள வந்து இங்க வந்து குடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டனால, இப்போ வந்து இதுல எந்த எரருமே த்ரோ பண்ணாது. இப்போ எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துட்டு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா, பிடிஓ யூஸ் பண்ணி ஒரு MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு அதில ப்ராப்பரா எரர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதில கொரி யூஸ் பண்ணி, அந்த கொரியில வர எரர்ஸ பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு எரர் மோட் செட் பண்ணலாம். செட் ஆட்ரிபியூட்ங்கிற ஒரு இன்பில்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த கிளாஸ்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு எரர் மோட் செட் பண்ணி ப்ராப்பரா எக்செப்ஷன் ஹேண்டில் பண்ணலாங்கிறதும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கூட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை.